வணக்கம். நான் அஸ்ட்ராலஜி புரொஃபசர் டாக்டர் விமலன். எங்களுடைய கல்வி படிப்புல மாஸ்டர் டிகிரில சில ஜோதிட முறைகள சொல்லும்போது, த வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜி மேற்கத்திய ஜோதிட முறை இத சொன்னோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மேற்கத்திய ஜோதிடத்துல பாட அமைப்பு என்னன்னா, மேற்கத்திய ஜோதிட முறை, அடிப்படை விதிகள், சாயன முறை, சூரியனின் முக்கியத்துவம், சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, யுரேனஸ், நெப்டியூன், புளூட்டோ கோள்களின் குணங்கள். ராகு கேது கிடையாதுங்க. அப்புறம் ராசிகளின் குணங்கள். அந்த ராசிகள்ல நம்ம லிண்டா குட்மேன் எழுதியிருப்பாங்க. சன்ஷைன் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு. ரொம்ப ஃபேமஸா சேல்ஸ் ஆனது. அதுல ஒரு ராசியில பிறந்த ஆண், பெண், குழந்தை, முதலாளி, தொழிலாளி ஆகிய 5 பேருடைய குணங்கள் எப்படி இருக்குங்கிறத ஒரு அட்டகாசமாக அவங்க போட்டிருப்பாங்க. அத்தனையும் உண்மை. பட் சைன் த சன்ஷைன் நாட் மூன் சைன். இப்ப நம்ம சந்திரன் நின்ற நிலைக்கு ராசிக்கு பலன் எடுத்துக்கிறோம், பொது பலனை. அவங்க சந்திரன் நின்ற நிலைக்கு எடுக்க மாட்டாங்க, சூரியன் நின்ற நிலைக்கு தான் எடுப்பாங்க. இப்ப நான் தனுஷ் லக்னத்துல சூரியன், மார்கழி மாசம் நான் பிறக்கிறதுனால சூரியன் அங்க இருக்கு. என்னுடைய பிறப்பே தனுஷ் ராசின்னு தான் சொல்லுவாங்க வெஸ்டர்னர்ஸ். பட் மூன் சைன்ல நான் கும்பராசிக்கு போயிடுறேன். மூணு கும்பராசியை கடந்துகிட்டு இருக்கனால சந்திரன் போகும். பட் நான் மார்கழி மாதம் பிறந்ததுனால அந்த தனுஷ் ராசியில சூரியன் இருக்கும். அதுல இருக்கிறவங்க பூரா பேருக்கும் பலன் சொல்லி பொது பலன் இந்த 12 ராசிக்கும் சூரியன் இருக்கிற அடிப்படையில அற்புதமா இருக்கும். அதே மாதிரி பார்வை பலன்கள்லாம் நம்ம பார்க்கிற பார்வை பலன்கள்லாம் கிடையாது. அங்க ட்ரின் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்வை பலன்னா ட்ரின், திரிகோண பார்வை. 30, 60, 120 ஒரு கோளுக்கும் இன்னொரு கோளுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் 30 டிகிரி, 60 டிகிரி, 120 டிகிரியாக இருந்தால் அது நல்ல பார்வை. அதே வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜில ஒரு கோளுக்கும் இன்னொரு கோளுக்கும் 45 டிகிரி ஸ்கொயர்னு சொல்லுவோம். 45 டிகிரி, 90 டிகிரி, 180 டிகிரி நேரடி பார்வை 180. நம்மளுடைய சிஸ்டத்துல நேரடி பார்வை நட்பலன்றோம். அவங்க எந்த கோள் பார்த்தாலும் நேரடி பார்வை எதிரி, 90 டிகிரி பார்வை எதிரி. அதே மாதிரி 45 டிகிரி பார்வையும் எதிரி. 45, 90, 180. அவங்களுக்கு நல்ல பலன் எதிரானா 30 டிகிரி, 60 டிகிரி, 120 டிகிரி திரிகோண பார்வைகள், ட்ரின் ஆஸ்பெக்ட்ஸ். இதுதாங்க அங்க சொல்லியிருப்பாங்க. அதுல இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜி ட்ரூ அஸ்ட்ராலஜி, உண்மையான அஸ்ட்ராலஜி. அதுல பாத்தீங்கன்னா நான் நிறைய சொல்லுவேன். ரவுண்டு சிஸ்டத்துல தான் அவங்க கோள்களை வைப்பாங்க. ரவுண்டு சிஸ்டம் தான் கரெக்டானது. நம்ம போட்டிருக்க 4 மூக்குது கட்டம் போட்டு பார்த்துட்டு ஒரு ஜோசியர் சொல்றாரு, கூறு இல்லாத ஜோதிடம் நமக்கு கூறு உள்ள ஜோதிடம். ஆட கூறற்றவனே, முட்டாளே, சொல்லலாமா அந்த மாதிரி? ஜோதிடம் படிக்கணும். இன்னும் பழைய பாடல்களை சொல்லிக்கிட்டு ஜோதிடம் சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா உருப்பிடுமா ஜோதிடம்? இந்த மாட்டிக்கிட்டு இல்ல வாயில பேசி கூறும். அது கிடையாது. நமக்கு ஓலையில எழுதுறதுல ஈஸியா கோடு போட முடியும், ரவுண்டெல்லாம் நமக்கு போட முடியாது. ரவுண்டு போடுறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லாதனால நம்ம கட்டத்தை போட்டு அழகாக கோள்களை நிப்பாத்தணும். அங்க என்ன கோள்கள் வட்டப்பாதையா சதுர பாதையில போகுதா? எல்லாம் வட்டப்பாதையில போகுது. அப்படியே ட்ரூ பொசிஷன் இது. எது? மேற்கத்திய ஜோதிடம். அதை விட இன்னொன்னுங்க, மேற்கத்திய ஜோதிடம் உண்மையாக கோள்கள் இருக்கிற நிலைக்கு பலன் சொல்லும். அதுக்கு பேரு சாயனா சிஸ்டம்னு பேரு. இப்ப மொற்ற மேசராசியினுடைய 0 புள்ளியில இருந்து சாஞ்சு 24 டிகிரி சாஞ்சு கோள்களுடைய சூரிய வட்டப்பாதை சென்று போய்கிட்டு இருக்கு. அந்த 24 டிகிரி சாஞ்ச அடிப்படையிலேயே பலனை காண்பது வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜி. தட் இஸ் ட்ரூ மெத்தட். நம்ம இந்தியாவில் என்ன பண்றோம்னா, அந்த 24 டிகிரி அயனாம்சத்தை கழிச்சு பழையபடி 0 டிகிரியில கோள்களை வச்சு நம்ம பார்ப்போம். இப்ப நம்ம வச்சிருக்கக்கூடிய நம்மகிட்ட இப்ப பஞ்சாங்கத்துல இருக்கக்கூடிய கோள்கள் அமைப்பை கையில வச்சுக்கிட்டு
நீங்க மேல ராசி மண்டலத்துல பாத்தீங்கன்னா அதுல கோள்கள் இருக்காது, அதுல கோள்கள்லாம் வராது. இந்த வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜியை வச்சு நீங்க மேல பாத்தீங்கன்னா தான் கோள்கள் சரியா வரும். ஒண்ணு. ரெண்டாவது, அவங்க சிம்பிளா ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. அடிப்படை குணங்கள்ல மேசராசி அப்படின்னா குறிக்கோளும் அவசர தன்மையும், ரிஷப ராசினா உற்பத்தி தன்மை அண்டு சகிப்பு தன்மை, மிதுன ராசினா மாறும் தன்மை பல்வேறு முகங்கள், கடகராசினா பாதுகாப்பானவர் உணர்ச்சி வயப்படுதல், சிம்மம் வலிமையானவர் வசீகரிக்கும் தன்மை, கன்னி ஆராய்பவர் விமர்சிக்கும் குணம், துலாம் தொடர்பு தன்மை அண்டு ஒத்துப்போகுதல், விருச்சிகம் ஊடுருவுதல் ஆழ்ந்து போகுதல், தனுசு பரந்த தன்மை சுதந்திரமானவர், மகரம் திட்டமிடும் தன்மை அண்டு சரியாக சிந்தித்தல், கும்பம் பற்றற்ற தன்மை எந்த வகையிலும் சாதிப்பவர், மீனம் தெளிவற்ற தன்மை செயலில் தனது தனித்துவத்தை வெளிப்படுத்துபவர். இது இந்த ராசிகளுடைய குணம்னா இதுல சூரியன் இந்த கட்டத்துல இருந்தால் அதுதான் அந்த ராசி அவங்களுக்கு பலன்னு இது சொல்லும். எது? வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜி. நீங்க வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜி படியே அவங்களுக்கு பலன் சொன்னாலும் சரியா வரும். உங்க ராசிக்கு நீங்க சந்திரனை வச்சுக்கிட்டு இந்த பலன்களை கொஞ்சம் எடுத்து பார்த்தீங்கன்னா இதுவும் வர்ற மாதிரி தெரியும். நான் கும்பராசி பற்றற்ற தன்மை எந்த வகையிலையும் சாதிப்பவர்ன்றாங்க. நமக்கு அதெல்லாம் இருக்குங்க. அம்மா அதுல எல்லாம் ஒன்றும் குறையாகி இல்லை. பற்றற்ற தன்மை அது நம்ம ஏற்கனவே நிறைய என்னை என் பக்கத்துல இருக்கவங்களுக்கு தெரியும். அவரெல்லாம் எய்மே இல்லாத ஆளு, எய்ம்லெஸ், லட்சியமே இல்லாத மனிதர். அவர் பாட்டுக்கு போவார் வருவாருன்னு. சரி, பட் இதே தனுசுக்கு எனக்கு இதுக்கு குணம் சொல்றாங்க. தனுசுல சூரியன் இருக்குனால நாம என்ன தனுசு ராசி, அதுக்கு பரந்த தன்மையும் சுதந்திரமானவர். இதுதான் எனக்கு ரொம்ப பொருந்தக்கூடியது. பரந்துபட்ட தன்மை உடையவர். எஸ், அதே மாதிரி சுதந்திரமானவர். ஆமா, யாருக்கும் கட்டுப்படுறது கிடையாது. நானா இயங்குவேன். நான் யூனிவர்சிட்டியில ஒர்க் பண்ண வரைக்கும் என் சுதந்திரத்துல தான் இயங்கினேன். என்னை கட்டுப்படுத்தணும்ன்ற ஒரு அடிப்படை வரும்போது யூனிவர்சிட்டி வேணா, ஒரு மண்ணு வேணா, என் ஜோதிட தொழில் இருக்குன்னு வெளியே வந்தாங்க. ஏன்னா பல காரணங்கள் அவங்கவுங்க சொல்லுவாங்க, நமக்கு முடியல, அவ்வளவுதான். இந்த தனுசனுடைய தன்மை பரந்துபட்ட தன்மையும் சுதந்திரமானவர்னா உண்மை அதுதாங்க. இது ஒரு ட்ரூ அஸ்ட்ராலஜிங்க. இத பாடமா வச்சு சொல்லி கொடுத்துருக்கோம். இதுல பல விஷயங்களை இதுல எழுதி சொல்லியிருக்கேன். பார்ப்போம். இதுலயும் எனக்கு பலன்களை எடுத்து இந்த மக்களுக்கு, நாட்டு மக்களுக்கு கொடுக்கணும்னா கொடுப்போம். பட் இன்னைக்கு வரைக்கும் நம்ம அஸ்ட்ராலஜி தான் நான் பார்க்கிறேன். அதுல ஒன்றும் மாற்று கருத்துக்கு இடம் இல்லை. பட் இத ஒருத்தர் சொன்னாரு, இதுல கூறு இல்லைன்னு. இந்த கூரை வச்சுக்கிட்டு தான் நம்ம வாழ்றோம். சாயன முறைதான். அதை நாம அயனாம்சத்தை கழிச்சு நிராயணமா போட்டுக்கிட்டு இருக்கோம். பாவமுங்க, மக்கள் படாத பாடுபடுறாங்க. அரைகுறை ஜோசியர்கள்ட்ட எல்லாம் சிக்கிக்கிட்டு பேர் வாங்குறாரு, அது வாங்குறாருங்க. இத போய் ஒரு முட்டாள் சொல்றான் பாருங்க. அற்புதமான அஸ்ட்ராலஜி பொக்கிஷம். இவன் இல்லாம தமிழ்நாட்டுல இல்லை, எங்கேயுமே ஜோதிடம் இல்லை. இங்கிருந்து அங்கிருந்து இது வர்றது. அவர்கள் அதிகமாக பார்க்கறதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தல. இங்க ஒரு பரம்பரை கூட்டம் ஏற்படுத்தி அது பரிகாரத்தை சொல்லி வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. அதுவும் படிக்கல. நம்ம படிப்புக்குன்னு கொண்டு வர்றப்ப அழகா சிஸ்டம் இவ்வளவுதாங்க. கோயில் குளம் பரிகாரம் அது இது எதுவும் கிடையாதுங்க. வெறும் பழைய பாடல்கள்ல கிட்டத்தட்ட 100 பாடல்னா அதுல 90 பாடல்கள் குப்பையா போயிருச்சுங்க. 10 பாடல்கள் அடிப்படையா இருக்கு. அந்த பாடல்களுக்கு உண்டான விசேஷத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு அதுல சொன்னதுபடி நேத்து போட்டேன் இல்லைங்களா, கல்யாண நாள்கள் எல்லாம் போட்டேன். 16 வயசுல ஆகும், 13 வயசுல ஆகும். அதெல்லாம் இப்ப ஆகுதா என்ன? இதத்தான் கால தேச வர்த்தமானம், ஜாதி மத நிறபேதம், யுக்தி சுருதி அனுபவத்தை கொண்டு பலன்கள் கூற வேண்டும், மாறுபட்ட அமைப்புல. ஆக அந்த பழைய இதுல சொன்னதுல கிட்டத்தட்ட 90% நாங்க தூக்கி எறிஞ்சிட்டோம். ஏன்னா இந்த காலம் சயின்ஸ் காலம், பெரிய சயின்ஸ் காலமா வந்துருச்சு. அன்னைக்கு நம்பிக்கை காலம், அன்னைக்கு சயின்ஸ் காலம். அதுக்கு தான் இந்த மாதிரி ஜோதிடத்தை கொண்டு போகணும். அதுக்கு தான் யூகம் வேணும். என்னமோங்க. நன்றிங்க, நன்றிங்க.